வெல்கம் டு அணுவின் உலகம். எங்கள் மீன் தொட்டியில் இருக்க மீன் எவ்வளோ அழகாக ஓடிட்டுருக்கு பார்த்தீங்களா? ஏன் அணு மீன் தொட்டி காமிக்கிறா அப்படின்னு பார்க்குறீங்களா? இன்றைக்கி வீடியோவில் நம்ம ஃபிஷ்ஷு ஷாப்பிங் தான் பண்ண போகிறோம். ஸோ யூஎஸில் இருக்க ஒரு பெட் ஸ்டோருக்கு போய் நம்ம ஃபிஷ் வாங்க போகிறோம். ஆனால் எந்த ஃபிஷ் வாங்க போகிறோம், எதுக்காண்டி வாங்க போகிறோம் அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ எங்கள் வீட்டில் நீங்கள் இந்த மீன் தொட்டி 2 வீடியோவில் பார்த்துருப்பீங்க. இது பெரிய மீன் தொட்டி. எங்ககிட்ட இன்னும் ஒரு மீன் தொட்டி இருக்குது. அது 5 கேலன் தொட்டி. இப்போ நீங்கள் பார்க்குறது தான் அந்த 5 கேலன் தொட்டி. இந்த கார்னரில் பபிள்ஸாக பார்க்குறீங்க பார்த்தீங்களா? அது பபிள் நெஸ்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த பபிள் நெஸ்ட் எந்த மீன் பண்ணியிருக்கு அப்படின்னா பேட்டா ஃபிஷ். ஸோ எங்களோட இந்த 5 கேலன் தொட்டியில் ஒரே ஒரு ஃபிஷ் தான் இருக்குது. அது மேல் பேட்டா ஃபிஷ். ஸோ ஏன் பபிள் நெஸ்ட் பண்ணுது அப்படின்னு நாங்கள் ரிசர்ச் பண்ணப்போ அதுக்கு ப்ரீடிங் சீசன் வந்துருச்சு. ஸோ மேல் பேட்டா என்ன பண்ணுன்னா இந்த மாதிரி ஸ்மால் பபிள்ஸாக வாட்டர் சர்ஃபேஸில் ஃபார்ம் பண்ணி வெயிட் பண்ணும். எப்பயாவது இந்த ஃபீமேல் ஃபிஷ் வந்துச்சுன்னா அது மேட் பண்ணிவிட்டு ஃபீமேல் ஃபிஷ் ஒன்ஸ் எக்ஸ் ரிலீஸ் பண்ண உடனே அதை மேல் பேட்டா ஃபிஷ் தான் காப்பாற்றும், இந்த நெஸ்ட்டுக்குள்ளே வச்சு காப்பாற்றும். ஸோ அது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அதுக்கு ஒரு ஃபீமேல் பேட்டா ஃபிஷ் வேணும் அப்படிங்கிறத இண்டிகேட் பண்ணிருச்சு. ஸோ நம்ம பெட் ஸ்டோருக்கு போய் ஒரு ஃபீமேல் பேட்டா ஃபிஷ் வாங்கிட்டு வரலாம். இன்றைக்கி நம்ம ஃபிஷ் வாங்க பெட்கோ அப்படிங்கிற ஸ்டோருக்கு போக போகிறோம். இந்த ஸ்டோரில் நிறைய வெரைட்டி ஆஃப் பேர்ட்ஸு, ரெப்டைல்ஸ்லாம் இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம டாகு, கேட்டுக்குரிய ஃபுட்டு, அவங்களுக்கு விளையாடுற டாய்ஸு அதெல்லாம் அங்கே விற்பாங்க. அங்கேயே ஒரு செக்ஷன் அக்வாரியம் வச்சுருப்பாங்க. ஸோ டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் ஃபிஷ் டேங்க் வச்சு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஃபிஷ்ஷஸ் அங்கே விற்பாங்க. ஸோ நம்ம அந்த செக்ஷன் மட்டும்தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். இங்கே பார்த்தீங்களா எப்படி வரிசையாக வச்சுருக்காங்கன்னு. ஸோ அவங்க செக்ஷன் மாதிரி பிரிச்சிருப்பாங்க. இது ஃப்ரெஷ் வாட்டர் ஃபிஷ்ஷு, இன்னொரு செக்ஷனில் சால்ட் வாட்டர் ஃபிஷ் இருக்கும். ஸோ நம்ம வீட்டில் என்ன மாதிரி ஃபிஷ் டேங்க் வச்சுருக்கோமோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஃபிஷ் பர்ச்சேஸ் பண்ணணும். ஸோ அங்கே இருக்க எக்ஸ்பர்ட்ஸ்கிட்ட கேட்டால் அவங்களே உங்களுக்கு நல்ல சஜஷன்ஸ் கொடுப்பாங்க. ஸோ நாங்கள் பேட்டா ஃபிஷ் வாங்குறதுக்காண்டி தான் வந்தோம். பட் ஸ்டில் ஒரு ரவுண்ட் ஏதாவது புது மீன் வந்திருக்கா அப்படின்னு பார்த்தோம். இது மாலி ஃபிஷ். நீங்கள் இப்போ பார்க்குறது இது ஃப்ரெஷ் வாட்டர் ஃபிஷ்ஷு. ஸோ மாலிலேயே நாங்கள் பிளாக் மாலி கிடைக்குமான்னு பார்த்துட்டே இருக்கோம், ஆனால் வரவே மாட்டேங்குது. ஸோ வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். இந்த ஏரியா பாருங்கள், சால்ட் வாட்டர் ஃபிஷ். சால்ட் வாட்டர் ஃபிஷ்ஷில் எனக்கு ரொம்ப பிடிச்சது இந்த க்ளவுன் ஃபிஷ்ஷு. இந்த ஃபிஷ்ஷை நீங்கள் நீமோ அப்படிங்கிற ஒரு படம் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அவ்வளோ க்யூட்டாக இருக்கும் அந்த மூவி. பார்க்கலன்னா கட்டாயமாக போய் பாருங்கள். ஸோ இந்த மீன் ஸ்னோ ஃப்ளேக் க்ளவுன் ஃபிஷ் அப்படின்னு போட்டிருந்தாங்க. ஸோ க்ளவுன் ஃபிஷ்லேயே டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் இருக்குது. இது ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சு. ஆனால் அதோட ப்ரைஸை பாருங்கள், $40. அதுவும் இது சால்ட் வாட்டர் டேங்க் வச்சுருக்கணும். எங்ககிட்ட சால்ட் வாட்டர் கிடையாது. ஸோ இது வாங்கவே முடியாது. ஜஸ்ட் நான் இங்கே வரும்போதெல்லாம் இந்த மீனெல்லாம் பார்த்துட்டு தான் போவேன். கலர் கலராக இருக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. ஸோ இந்த ஏரியாலேயே அவங்க இந்த ஃபிஷ்ஷுக்குரிய ஃபுட்டு வச்சுருக்காங்க. நிறைய வெரைட்டிஸ் வச்சுருக்காங்க. ஃப்ரோசன் ஐட்டத்தில் வச்சுருப்பாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்கள் வீட்டில் என்ன ஃபிஷ் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஃபுட் இங்கே பர்ச்சேஸ் பண்ணிட்டு போகலாம். ஸோ நாங்கள் இங்கே ஃபுட் சப்ளைஸுமே நாங்கள் வாங்குவோம் எங்களோட ஃபிஷ்ஷுக்கு. இந்த செக்ஷனில் கோரல் வச்சுருந்தாங்க. நான் இதுதான் ஃபஸ்ட்டு டைம் பார்க்குறேன். ரொம்ப அழகாக இருந்துச்சு. இங்கே பாருங்கள், அந்த பிங்க் கலர் கோரல் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. $80 போட்டிருக்காங்க. ஸோ இந்த கோரல் ஃபிஷ் டேங்க்கில் அழகுபடுத்துறதுக்காண்டி வாங்கி வைப்பாங்க அப்படின்னு பார்த்துருக்கேன். ஸோ இது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு சைஸ் அண்ட் ஷேப்பில் இருக்குது. ப்ரைஸஸும் டிஃபர் ஆகுது. ஸோ பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்துச்சு. நான் எல்லா கோரலையுமே கொஞ்சம் நேரம் நின்று ரசிச்சுட்டு வந்தேன். நம்ம இன்றைக்கி வாங்க வந்தது பேட்டா ஃபிஷ். அந்த செக்ஷனுக்கு வந்தாச்சு. ஸோ இந்த ஏரியாவில் நிறைய டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் ஆஃப் பேட்டா ஃபிஷ் வச்சுருப்பாங்க. பேபி ஃபிஷ்ஷும் இருக்கும், கொஞ்சம் பெரிய ஃபிஷ்ஷும் இருக்கும், மேல் பேட்டாவும் இருக்கும், ஃபீமேல் பேட்டாவும் இருக்கும். ஸோ எல்லாமே பாருங்கள் அழகழகு கலரில் இருக்கும். ஆனால் இந்த மாதிரி குட்டி டப்பாவில் தான் இந்த ஃபிஷ்ஷு தனித்தனியாக வச்சுருப்பாங்க. ஏன்னா இந்த ஃபிஷ்ஷுக்கு பேர் ஃபைட்டர் ஃபிஷ்ஷும் கூட இருக்குது. ஸோ இந்த ஃபிஷ் சில ஃபிஷ்ஷோட தான் கம்பேட்டபிளாக டேங்க்கில் இருக்கும். ஸோ பெட்டர் அது தனியான டேங்க்கில் வச்சாலே
அது ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். இங்கே பாருங்கள், நம்ம ஸ்ருதி வந்து செலக்ட் பண்ணிட்டா. நாங்கள் வந்து இன்றைக்கி ஃபீமேல் பேட்டா தான் வாங்க வந்தோம். ஸோ ஃபீமேல் பேட்டாலேயே வந்து அவள் வந்து நல்ல ஒரு மயில் கழுத்து கலரில் செலக்ட் பண்ணியிருக்கா. அழகாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. அது பாருங்கள், அசார்டட் ஃபீமேல் அப்படின்னு எழுதியிருக்கு. ஸோ இந்த ஃபிஷ்ஷை தான் நாங்கள் இன்றைக்கி செலக்ட் பண்ணி நம்ம வீட்டுக்கு கொண்டு போக போகிறோம். ஸோ நம்ம வீட்டில் போய் நம்ம நல்லா ஒரு 5 கேலன் டேங்க்கில் விட்டுறலாம். இந்த மாதிரி குட்டி டப்பாலெல்லாம் வைக்கவே கூடாது. ஸோ இந்த ஃபிஷ்ஷை வந்து நம்ம தனியாக வச்சாலுமே அதுக்கு விளையாடுறதுக்கு கொஞ்சம் கேவ் மாதிரி கொஞ்சம் பிளான்ஸு இதெல்லாம் வச்சுட்டாலே அது வந்து ஸ்ட்ரெஸ் இல்லாமல் ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். ஸோ அது செக்ஷன் பக்கத்துலேயே பாருங்கள், இந்த மாதிரி அக்வாரியமில் அழகுபடுத்துறதுக்குரிய பொருட்கள்லாம் இருக்கும். ஆனால் எங்கள் வீட்டில் அக்வாரியம் வந்து மோஸ்ட்லி லைவ் பிளான்ஸ் தான் வச்சுருப்பாங்க. பட் இந்த பேட்டா ஃபிஷ்ஷுக்கு மட்டும் நாங்கள் கொஞ்சம் ஆர்டிஃபிஷியலும் வச்சுருக்கோம். ஏன்னா அது வந்து கொஞ்சம் மறைஞ்சு விளையாடுறதுக்கு வசதியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஃபீமேல் பேட்டா ஃபிஷ் வீட்டுக்கு வந்துருச்சு. ஸோ கொஞ்ச நேரம் நம்ம எந்த டேங்க்குள்ளே விடுற போகிறோமோ அதில் வந்து இந்த டப்பாவை போட்டு வச்சுருக்கோம். ஸோ தட் வந்து அது கொஞ்சம் சரௌண்டிங்ஸ் எல்லாம் பார்த்துக்கிறோம். அதுக்கப்புறம் டப்பாலேருந்து வெளியில் விடலாம் அப்படின்னு. ஸோ கொஞ்சம் நேரம் கழித்து நாங்கள் அந்த டப்பாலேருந்து வெளியே அந்த 5 கேலன் டேங்க்குள்ளே விட்டுட்டோம். ஸோ அது ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. ஏன்னா ரொம்ப குட்டி டப்பாவில் இருந்தது இல்லையா. இப்போ கொஞ்சம் பெரிய இடத்துக்கு வந்த உடனே கொஞ்சம் நல்லா ஃப்ரீயாக ஸ்விம் பண்ணிகிட்டு இருந்துச்சு. பட் ஸ்டில் வந்து எங்கள் மேல் பேட்டா அதோட பபிள் நெஸ்ட்டுக்கிட்டே தான் இருந்துச்சு. அது கவனிக்கலை ஸோ இவங்க வந்து இந்த சைடு கொஞ்சம் நல்லா ஸ்விம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக மெதுவாக அந்த சைட் போக வந்தாங்க. இங்கே பாருங்கள், மேல் பேட்டா இந்த ஏரியாவில் இருக்குது அப்படின்னு. ஸோ அது வந்து இன்னும் அதுக்கு தெரியாது இன்னொரு ஃபீமேல் அங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி. நான் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணி பார்த்துட்டே இருந்தேன். 2 பேரும் சந்திக்கிற மாதிரியே இல்லை. சரி, அப்போ கொஞ்சம் டைம் விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் டைம் விட்டுருக்கேன். இப்போ பாருங்கள், மேல் பேட்டாக்கு வந்து தெரிஞ்சிருச்சு இன்னொரு மீன் வந்து அந்த டேங்க்கில் விட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. அது உடனே துரத்தா போக ஆரம்பிச்சிருச்சு. ஃபீமேல் பேட்டாவும் தப்பிச்சு எஸ்கேப் ஆகிட்டே இருக்குது. ஸோ மேல் பேட்டா வந்து எப்பயுமே கொஞ்சம் ஃபைட்டர் ஃபிஷ்ஷில் கொஞ்சம் அக்ரெசிவாக தான் இருக்கும். ஃபீமேல் பேட்டாவுமே கொஞ்சம் நல்லா வந்து அதை டேக்கிள் பண்ணிடும். ஹைடிங் பிளேசஸ்லாம் இருந்தால் போய் ஹைட் பண்ணிக்கிறோம். ஸோ ஒரே டேங்க்கில் 2யுமே விடலாம். பட் ரொம்ப நாள் விட முடியாது. ஏன்னா இது 5 கேலன் டேங்க் தானே. ஸோ நாங்கள் வந்து 1 டே நைட்டு தான் விட்டுருந்தோம் 2 மீனையும். அதுவே நைட்டு வந்து ஒரு வாட்டி செக் பண்ணிட்டு போனோம், நல்லா இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேயாக இருந்தது ஃபீமேல் பேட்டா. அப்புறம் நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்து பார்த்துட்டு இது ரொம்ப துரத்திட்டே இருந்துச்சு மேல். நாங்கள் வந்து ஃபீமேலை மாற்றிட்டோம். ஸோ எங்கள் வீட்டில் வந்து இந்த ஃபிஷ் டேங்க் 5 கேலனில் ஒரு மேல் பேட்டா மட்டும்தான் இருக்குது. அது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அப்பப்போ அந்த மாதிரி பபிள் நெஸ்ட் விட்டுட்டு ஜாலியாக தான் இருக்குது அந்த ஃபிஷ்ஷு. ஸோ எங்களோட ஃபீமேல் பேட்டா வந்து இன்னொரு டேங்க்கில் அதுவும் ஹாப்பியாக இருக்குது. ஸோ எங்கள் வீட்டில் இருக்க எல்லா ஃபிஷ்ஷுமே வந்து ஹெல்த்தியாக ஹாப்பியாக இருக்கணும். அதுதான் எங்களோட கோல். உங்களுக்கு இந்த ஃபிஷ் ஷாப்பிங் வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். அன்டில் தென், ஸ்டே ஹாப்பி, என்ஜாய் யுவர் லைஃப். பாய்.